அரங்கத்தில் குழுமியுள்ள அத்தனை பேருக்கும் மிகவும் சிறப்பாக முதலாக இதயா மகளிர் கல்லூரிக்கு வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தொகுதி த ரைசிங் புதுச்சேரி புதுவையினுடைய புதிய நம்பிக்கையாக வந்துள்ள மிஸ்டர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ காமராஜ் கான்ஸ்டிடியூன்சி அவர்களை மீண்டுமாக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். I personally thank for honoring the prides of Idaya as well as the well-wishers of Idaya. So today, 15th May 2026, Thursday, Friday, we commemorate the 22nd annual day of Idaya College for Women, Puducherry. I stand here on behalf of the congregation which was founded in the year 1844 on October 16th. 180 வருடங்களுக்கு முன்னதாக 1844 துவங்கப்பட்ட புனித தூய இதய மரியன்னை சபையினுடைய பிரதியாக நான் இங்கு நிற்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு படிப்பு இல்லாத காலம், படித்தவருக்கும் வாசிக்க தெரிந்தவங்களும் எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கே பயம், பள்ளிக்கூடத்துக்கு வர பயம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ரெவரண்ட் ஃபாதர் லூயிஸ் சவினியன் துப்பி என்பவர் தமிழ் சகோதரிகளால் தான் தமிழ் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியும், கல்வியை கற்றால் தான் ஒரு பெண் தன்னுடைய மேன்மையை உணர்வாள், தன்னுடைய மேன்மையை உணர்ந்த பெண்ணால் தான் தன்னுடைய குடும்பத்தினுடைய மேன்மையை உயர்த்த முடியும், சமுதாயத்தினுடைய மேன்மையை உயர்த்த முடியும். அன்றைக்கு 1844 ஒரு ரெவரண்ட் ஃபாதர் லூயிஸ் சவினியன் துப்பி அவர்கள் அந்த மேன்மையை சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த கல்வியை ஆரம்பித்தார். இன்று கூட நான் பார்க்கிறேன், அன்று ரெவரண்ட் ஃபாதர் லூயிஸ் சவினியன் துப்பி அடிகளார் அவர்கள், இன்று மிஸ்டர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள். இதை புரிஞ்சுக்கலாம்னா இதற்கு மேல் நான் விளக்கம் கொடுக்க உங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமுதாயமானது அதாவது ஒளிர்வதற்கு, ஒளிர்ந்து எழுவதற்கு, நன்றாக ஜொலிப்பதற்கு ஒவ்வொரு மனிதர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள். 1844 அதனுடைய ஒரு யூனிட் தான் இந்த இதயா காலேஜ் ஃபார் விமன். இதயா காலேஜ் ஃபார் விமன் வாஸ் ஃபவுண்டட் இன் தி இயர் 2004. இது பணக்காரர்களுக்கான கல்லூரியே கிடையாது, இது ஏழை எளியவர்களுக்கான ஃபார் த மார்ஜினலைஸ்ட், டவுன் ட்ராடன் அண்ட் ஃபார் த மிடில், பிலோ மிடில் கிளாஸ். இங்கேயும் ஒரு சில பணக்கார பிள்ளை, அதாவது வசதி மிகுந்தவர்கள் இருக்கிறார்கள். பட் 99% டு த மிடில், below middle, higher education with quality, with discipline, with safety. So the uniqueness of Idaya College for Women is a woman should understand her dignity and also should respect the dignity of others. So this is the short story of history of Idaya College. So இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் பல மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவரோ ஒரு தலைவர் என்பவர் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த ப்ரோமோ வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, ப்ரோமோ வீடியோ. ஸோ லைக் யூ மிஸ்டர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆல்சோ யங் மேன் as he used to tell, நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அரசியலுக்கு வரல. ஒரு பெரிய அவருடைய தந்தையினுடைய ஒரு கடினமான உழைப்பால் அவர் வளர்ந்து இது ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம். எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேணாம். இவர் சம்பாதிப்பதற்காகவோ சொத்து சேர்ப்பதற்காகவோ இந்த அரசியலை எடுக்கவில்லை, மாறாக புதுவை ஒரு புதிய சிங்கப்பூராக உருவெடுக்க வேண்டும். அதில் உங்களை போன்ற இளைஞர்கள் மிகச் சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் இன்டர்நேஷனல் லெவல் ஒளிர வேண்டும் என்பதற்காக தான், அதுதான் அவருடைய கனவு. அதற்காக தான் அவர் எப்படியோ இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் கூட சொன்னேன், இங்கெல்லாம் ஏசியெல்லாம் இல்லைப்பா, சாதாரணமாக இந்த ஆடிட்டோரியம் அப்படியெல்லாம் நான் சொன்னேன். யூ ஹேட் சீன் இன் தட் ப்ரோமோ வீடியோ ஹவு ஹி வாஸ் ஏபிள் டு கோ த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன், விசிட்டட் எவ்ரி திங். நீங்கள் ஏறக்குறைய ஒரு வருஷமாகவே புதுவையில் இது பரவலாக உங்களுக்கு விளக்க ஒரு மன்ற இயக்கமாக இருந்து இந்த ஒரு கட்சியாகி, and he has won it and he is going to take an oath for this MLA. So on behalf of Idaya College for Women, we wish him all the success to realize all his dreams. Let us give a big hand to Mr. Jose Charles Martin. We wish him all the best. Let all his dreams come true. As Father Louis Dupui's dream has come true. We are more than 1,000 sisters, 184 years old congregation. We have got more than 12 arts and science college, 1 B.Ed college, 1 engineering college, more than 100 schools. The sisters are working in all over the world, but our headquarters is in Pondicherry. So we wish you all the best. The love and prayers of all the sisters, of all the faculties, of all the parents, of all the students.
So we are here to wish you all the best, and I personally happy to have you as our chief guest and as the role model to the youth of. Now I request you to share your ideas with the young generation of Idaya College. ஒரு பெண் நினைத்தால் தான் உங்கள் அம்மாவுடைய ஒரு கனவு நீங்கள் இன்றைக்கு நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளோ பணக்காரங்களும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த எளிமையான ஒரு தோற்றம், எளிமையாக ஒரு வாழ்க்கை முறை. அதனால் இந்த பெண்கள் நினைத்தால் புதுவை உங்களுடைய கனவு போல அது போலிடும்.